Hi guys, this is Jagan from Seven Suns Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் வந்து நம்ம ப்ரீ மார்க்கெட்டாகவே எங்கே பை அண்ட் செல்ஸ் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நான் என்ன பார்க்குறேன், நான் என்ன ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்ற பிளானை வந்து நான் இங்கே ஒரு எஜுகேஷனல் நாலேஜாக வந்து இந்த யூடியூப் சேனலில் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் டேரெக்டாக என்ட்ரி போகக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு ஓன் கன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. அப்படி இல்லைனா ஒரு ஓன் ஸ்ட்ராட்டஜி வந்து வச்சுருப்பீங்க. ஓகேங்களா? அதை யூஸ் பண்ணி அந்த ரூல் என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு. அப்படி தான் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட ரெக்கார்டிங் எஸ்எம்சி கோர்ஸும் அவைலபிளாக இருக்குது, லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டிஸ்பிளே ஆகிற இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் பார்த்துக்குங்க. இதில் இருக்கிற இந்த மெத்தட்ஸ் தான் வந்து எஸ்எம்சியில் வந்து சொல்லி கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ அதோட டீட்டெயில்ஸ் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், பார்த்துக்குங்க. ஓகே, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோ யூஎஸ்டி அப்புறம் கோல்டு வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டோம். இருந்தாலும் யூரோ யூஎஸ்டி கோல்டு வந்து சும்மா ஒரு கோத்ரூ பண்ணிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம GBPUSD பார்க்க போகிறோம். தென் USDJPY பார்த்துடலாம். ரெண்டு பார்த்துடலாம். இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போது யூரோ யூஎஸ்டி ஆக்சுவலாக எந்த டைம் ஃப்ரேமுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோ யூஎஸ்டி டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் மூவ் என்ன டைம் ஃப்ரேமில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேமை வச்சு நம்ம சின்ன சின்ன ட்ரேட்ஸோ இல்லை பொசிஷனலோ எப்படி வேணாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சிம்பிள் தான். ஸோ நம்ம 4 ஹவரில் நீங்கள் ட்ரேடு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ சப்ளை இருக்குது? 1 2 3 4 சப்ளை வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ 4 சப்ளை இருக்குது. ஸோ இந்த 4 சப்ளையில் எங்கேருந்து நம்ம செல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? இந்த மஸ்ட்டு வந்து வேலிட் தான். ஆனால் யூரோ யூஎஸ்டி டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் போயிட்டுருக்கு அப்படின்றனால டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இந்த மஸ்ட்டுன்ற இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஸோ இந்த மஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? இந்த மஸ்ட்டுன்னு இருக்கிற இடம், அதாவது எக்ஸ்ட்ரீம் சப்ளை இருக்குது பார்த்தீங்களா? இது டெய்லி டைம் ஃப்ரேமில் ஆக்சுவலாக இது வந்து ஒரு சப்ளைவே இல்லை. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம டெய்லி டைம் ஃப்ரேமில் சப்ளைவாக எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் இங்கே ஒரு சப்ளை இருக்குது. அதுக்கப்புறம் எங்கே சப்ளை இருக்குது அப்படின்னு நோட் பண்ணிடலாம். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் நம்ம சப்ளைஸை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுவும் சப்ளை தான். ஓகேங்களா? ஸோ இந்த சப்ளைவை கண்ட்ரோல் எடுத்த இங்கே ஒரு சப்ளை வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் இங்கே ஒரு ப்ராஃபிட் வந்து பண்ணியிருந்தோம். அது எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றத லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துருக்கேன். அது பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் செக் பண்ணி பார்த்துருங்க. மேலே ஐகானில் லிங்க் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போது யூரோ யூஎஸ்டியில் நமக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெய்லி டைம் ஃப்ரேமோட இந்த டிமாண்ட் இருக்குல்ல, இந்த டிமாண்ட் கண்ட்ரோல் எடுத்து இப்போது மேலே போயிட்டு இருக்கு மார்க்கெட். ஓகேங்களா? இப்போது டிமாண்ட் கண்ட்ரோல் எடுத்துருச்சு. ஓகேங்களா? டெய்லி டைம் ஃப்ரேமில் டிமாண்ட் கண்ட்ரோல் எடுத்திருக்கு, ரீஃபைன்மெண்ட்டுக்குள்ளேயும் போயிருச்சு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? 15 மினிட்ஸில் ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்ம பிளான். 15 மினிட்ஸில் இங்கே வந்து ஒரு டிமாண்ட் வந்து இருக்குது. ஸோ லாஸ்ட் வீடியோவில் இந்த டிமாண்டுக்கு தான் நம்ம பை பண்ணலாம் அப்படின்னு பிளான் இருந்துச்சு. ஸோ எப்படி மார்க்கெட் கீழே வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பிளான் போட்டு நம்ம செல் பண்ணோம். ஆனால் இந்த டிமாண்டை வந்து பிரேக் பண்ணிடுச்சு இப்போது. ஓகேங்களா? டிமாண்டை பிரேக் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கு. இன்கேஸ் நமக்கு இந்த லோவை பிரேக் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து செல் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இந்த லோ அப்படின்னு எடுக்கிறத விட டெய்லி டைம் ஃப்ரேமில் இந்த டிமாண்டை பாடி க்ளோஸ் பண்ணிருச்சு அப்படின்னா, ஸோ இங்கே இருக்குல்ல இந்த டிமாண்டை இன்கேஸ் மார்க்கெட் வந்து பாடி க்ளோஸ் பண்ணிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் நம்ம வந்து செல் பண்ணலாம். இங்கே இந்த டிமாண்ட் பாடி க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் சொல்கிறேன். இந்த டிமாண்ட் பாடி க்ளோஸ் பண்ணிடுச்சுன்னா இங்கே இருக்கிற சப்ளைலேருந்து நம்ம செல் பண்ணலாம். ஆனால் 4 ஹவரில் ரீஃபண்ட்மெண்ட் எடுத்தனால 15 மினிட்ஸில் நமக்கு இன்னும் இந்த இடத்துல சோர்ஸ் நடக்கல. அதனால மறுபடியும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, அப்போது இந்த டிமாண்டுக்கு ரீஃபண்ட்மெண்ட்டை இப்போ நம்ம எடுக்கலாம். ஸோ இதில் ப்ராஃபிட் பண்ணிட்டோம். ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா சோர்ஸ் இங்கே நடந்திருக்கு. லோ வந்து இப்போ கரண்ட் லோ பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. கரண்ட் லோன்றது இதுதான் வந்து கரண்ட் லோ. ஸோ இந்த லோ பிரேக் பண்ணால் தான் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து செல்லுக்கு வந்து டர்ன் ஆகும் 15 மினிட்ஸில். அப்புறம் செல்லுக்கு டர்ன் ஆனதுக்கு அப்புறமா இன்னொரு வீடியோ வந்து போடுறேன். அதில் என்ன சுச்சுவேஷன் இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம பேசிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இங்கேருந்து இந்த டிமாண்ட் வந்து நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இந்த டிமாண்டுக்கு ரீஃபண்ட்மெண்ட் பார்க்கலாம். ரீஃபண்ட்மெண்ட்டும் இருக்குது. ஸோ சேம் இந்த இடத்துல ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. ஓகேங்களா, ஸோ 1 மினிட்ல நம்ம சோர்ஸ் வந்து பார்க்கலாம். 1 மினிட்ல சோர்ஸ் வந்து கொடுத்துருச்சு. 1 மினிட்ல சோர்ஸ் கொடுத்துருச்சு. கொடுத்துட்டு டிமாண்டில் வந்து ஆர்டர் எடுத்திருக்கு. ஸோ 5 மினிட்ல அந்த இடத்துல போய் பார்த்தோன்னா ஒரு பர்ஃபெக்டான டிமாண்ட் வந்து சம்திங் இருக்கும். ஸோ இதுவே டிமாண்ட் தான். ஸோ இதை எடுத்தாலும் ஓகே தான். ஸோ மார்க்கெட் வந்து இந்த டிமாண்டுக்கு வந்திருக்கு, ஆனால் ட்ரிகர் ஆகலை. ஸோ இது 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 ஃபுல்லாகவே டிமாண்டு தான். மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஆனால் இப்படி மேலே போகிறத வச்சுட்டு நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, நமக்கு 4 ஹவரில் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கு, ஸ்வீப் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல பாடி க்ளோஸ் பண்ணிருச்சு. அதனால் மார்க்கெட் செல்லானாலும் செல் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு நான் எந்த ஒரு மூவும் யூரோ ஹிஸ்ட்ரியில் சொல்லலை. ஓகேங்களா, ஸோ லேட்டராக வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். மூமெண்ட்ஸை பார்த்துட்டு அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா, அடுத்து கோல்டில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி கோல்டு வந்து இந்த இடத்துல செல்லு வந்து சொல்லியிருந்தேன். ஆனால் கன்ஃபர்மேஷன் பார்த்து போய்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா மார்க்கெட் வந்து இப்போது 4 ஹவரில் இந்த இடத்துல டிமாண்ட் வந்து கண்ட்ரோல் எடுத்துருச்சு. இந்த டிமாண்டில் வந்து கண்ட்ரோல் எடுத்துட்டு மார்க்கெட் மேலே போயிருக்கு. மேலே போயிட்டு அங்கேருந்து 15 மினிட்ஸில் சோர்ஸ் வந்து கொடுத்துருச்சு. ஓகேங்களா, ஏன் சோர்ஸ் கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குல்ல இந்த சப்ளைலேருந்து கண்ட்ரோல் எடுத்து சோர்ஸ் கொடுத்துருக்கு. ஆனால் இந்த சப்ளையை வந்து நம்ம அவ்வளோ பவர்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது. ஓகேங்களா, இந்த சப்ளைக்கு வந்து அவ்வளோ பவர் கிடையாது. ஆனால் இருந்தாலும் நமக்கு 15 மினிட்ஸில் சோர்ஸ் கொடுத்துருக்கு. அப்படின்றனால நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல இன்னொரு கன்ஃபர்மேஷன் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு இங்கே சோர்ஸ் பண்ணதுக்கு நமக்கு இந்த டிமாண்டுக்கு வந்துட்டு தான் பை ஆகணும். ஓகேங்களா, இந்த டிமாண்டுக்கு வந்துட்டு தான் பை ஆகணும்னு அப்படி சொல்லக்கூடாது. இந்த டிமாண்டுக்கு வந்துட்டு பை ஆகும். ஓகேங்களா, ஸோ பை ஆகணுன்றது கட்டாயம் கிடையாது. வந்துச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட்லேயும் இங்கே இருக்க இந்த டிமாண்ட் வந்து 50% தான் சான்ஸ். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு டிமாண்ட் இதுதான். இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டில் பை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போது மேலே இப்போ கரண்ட் மார்க்கெட் மேலேருந்து கீழே வரணும்ல, அதனால நம்ம இந்த சப்ளைக்கு இன்கேஸ் மார்க்கெட் இந்த சப்ளைக்கு போயிடுச்சுன்னா நம்ம 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்த்து இங்கேருந்து செல் வந்து எவ்வளோ தூரம் பண்ணலாம்னா இந்த டிமாண்ட் வரைக்கும் பண்ணலாம். அப்போ இந்த டிமாண்டுக்கு வந்துருச்சுன்னா நம்ம இங்கேருந்து பை கன்ஃபர்மேஷன் பார்த்து நம்ம என்ன பண்ணலாம், பை வந்து அடிக்கலாம். ஓகேங்களா, ஏன்னா இப்போ கண்ட்ரோலில் இருக்கிறது பை கண்ட்ரோல். ஏன்னா இங்கே டிமாண்ட் வந்து கண்ட்ரோல் எடுத்துருச்சு. ஸோ டிமாண்ட் கண்ட்ரோல் எடுத்து இந்த டிமாண்டுக்கு வரணும். இன்கேஸ் மார்க்கெட் சப்ளைக்கே வராமல் கீழே வந்துருச்சு அப்படின்னா பை போய்க்கலாம். ஓகேங்களா, பை போய்க்கலாம். சப்ளைக்கு வராமல் இங்கே இப்படி வந்துட்டு மேலே போகுதுன்னா பை போய்க்கலாம், செல் போகக்கூடாது. ஓகேங்களா, இன்கேஸ் செல்லுக்கு மார்க்கெட் பைக்கு டிமாண்டுக்கு வராமல் சப்ளைக்கு மார்க்கெட் போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் பண்ணிட்டு டிமாண்டில் கன்ஃபர்மேஷன் பார்த்து பை அடிச்சுக்கணும். புரியுதுங்களா, சப்ளைக்கு போகாமல் டிமாண்டுக்கு வந்துச்சுன்னா இங்கேருந்து பை பண்ணுறோம். ஆனால் சப்ளையில் நம்ம என்ன பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணிவிட்டு சப்ளையில் செல் பார்க்க வேண்டாம். ஓகேங்களா, இன்கேஸ் சப்ளைக்கு வந்துருச்சுன்னா சப்ளையில் செல் பார்த்து இங்கே டிமாண்டில் க்ளோஸ் பண்ணிட்டு டிமாண்ட்லேருந்து பை அடிக்கலாம் அகைன். ஓகேங்களா, புரியுதுங்களா, ஸோ இதுதான் நம்மளோட கோல்டில் மூமெண்ட்ஸ்.
ஸோ நெக்ஸ்ட்டு USDJPY. ஸோ நான் மோஸ்ட்லி USDJPYல பண்ண மாட்டேன், இருந்தாலும் ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருக்கு. USDJPYல டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே பியூஎஸ் பண்ணி சோர்ச் கொடுத்துருக்கு. ஆனால் சோர்ச் கொடுத்துட்டு கீழே போன மார்க்கெட் இங்கே டிமாண்ட் கண்ட்ரோல் எடுத்துருச்சு. இதை நல்லா நோட் பண்ணிங்க, டிமாண்ட் கண்ட்ரோல் எடுத்துருச்சு. எடுத்துட்டு மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்கு. அப்போது ரெண்டுத்துக்கும் சப்ளைக்கும் சரி டிமாண்டுக்கும் சரி பவர் இருக்குது. அப்போ இப்போ நம்ம எதையுமே சொல்ல முடியாது. சப்ளையே பிரேக் ஆகிட்டு மேலே போகலாம், ஓகேங்களா, இல்லைனா கண்ட்ரோல் எடுத்துகிட்டு கீழேயும் வரலாம். சரிங்களா? சரி, இப்படி ரெண்டுக்குமே பவர் இருக்குது அப்படின்னா நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன டைம் ஃப்ரேமில் போயிட்டு ட்ரெண்டை பார்த்து நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமோட சப்ளைக்கு உள்ளே இருக்கிற 4 ஹவர் ரீஃபைன்மெண்ட்டில் மார்க்கெட் எடுத்துருச்சு. ஸோ 4 ஹவர் ரீஃபைன்மெண்ட்டில் எடுத்தனால நம்ம 15 மினிட்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ட்ரேட் வந்து பண்ண போகிறோம். ஸோ மார்க்கெட் இந்த ரீஃபைன்மெண்ட்டில் அழகாக வந்து நான் சொன்ன மாதிரி கரெக்டாக வந்து டேப் பண்ணி ஸ்வீப் பண்ணிட்டு போயிருக்கு. பாயிண்ட்டை நோட் பண்ணுக்குங்க, ஸ்வீப் பண்ணிட்டு போயிருக்கு. சோர்ச் வந்து இங்கே பண்ணியிருக்கு. இது வந்து சோர்ச்சாக வந்து எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஓகே, சோர்ச் பண்ணதுக்கு நமக்கு இருக்கிற ஒரே ஒரு சப்ளை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்டிங் சப்ளை. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நமக்கு இருக்கிற பெண்டிங் சப்ளை. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் நடந்திருக்கு, இதை நம்ம கவனிக்காமல் உள்ள என்டர் ஆகக்கூடாது. இங்கே ஒரு சப்ளை இருக்குது, ஆனால் அந்த சப்ளை மிட்டிகேஷன் ஆகலை. ஆனால் இதுவும் சம் கைண்ட் ஆஃப் மிட்டிகேஷன் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து மார்க்கெட் கீழே போயிருக்கு, ஓகேங்களா? ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து மார்க்கெட் கீழே போயிருக்கு. அப்போது நம்ம என்ன பண்ணணும், இன்னொரு கன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக இதில் பார்க்கணும். இன்னொரு கன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக பார்க்கணும், ஓகேங்களா? இப்போ இங்கே மிட்டிகேஷன் பண்ணிவிட்டு கீழே போயிருக்கு. அப்போது மார்க்கெட் வந்து இப்படி மேலே வருது அப்படின்னா இங்கே எங்கேயுமே சப்ளை வந்து பவர், இந்த சப்ளை பவர் தான், இது பவர் தான். ஆனால் இதில் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே மிட்டிகேஷன் பண்ணிவிட்டு இந்த இங்கே டெசிஷனெல்லாம் மிட்டிகேஷன் பண்ணிவிட்டு எகைன் மார்க்கெட் மேலே வருது அப்படின்னா இந்த சப்ளை பிரேக் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா? அப்போ இது பிரேக் ஆகணும் அப்படின்னா நமக்கு கீழே டிமாண்ட்லேருந்து நமக்கு பை ஆகணும். கீழே டிமாண்ட்லேருந்து நமக்கு கண்டிப்பாக பை ஆகணும், ஓகேங்களா? அப்போது இந்த டிமாண்டு ரொம்ப ஹைலி வேலிட். ஏன்னா இது ஸ்வீப் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு, ஓகேங்களா? ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ இந்த ஸ்வீப்பு யார் எதனால் நடந்திருக்கு அப்படின்ற செக் பண்ணிடலாம். ஓகே, ஏஷியன்னால் இந்த ஸ்வீப் வந்து நடந்திருக்கு. ஏஷியன் மார்க்கெட்டை வந்து ஸ்வீப் பண்ணிவிட்டு மேலே கொண்டு போயிருக்கான். ஓகே, நமக்கு இப்போது மார்க்கெட் ரொம்ப கீழே வந்துட்டான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 15 மினிட்ஸில் இங்கே பை வந்து எடுத்து வச்சுருக்கோம், ஓகேங்களா? பை எடுத்து வச்சுருக்கோம். ஸோ ரீஃபைன்மெண்ட்டை நீங்களே பார்த்துக்குங்க, ரீஃபைன்மெண்ட்டை செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே இருந்து பை பண்ண போகிறோம். தென் இந்த சப்ளையில் இன்கேஸ் இந்த சப்ளையில் கன்ஃபர்மேஷன் கொடுக்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்ஃபர்மேஷன்றது சும்மா யூடியூப்பில் வந்து இப்படி இருக்குது, சோர்ச் நடந்துருச்சுப்பா, இந்த இடத்துல சப்ளை இருக்குது அப்படின்லாம் என்ட்ரி போகக்கூடாது. இந்த சுச்சுவேஷன் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த சுச்சுவேஷன் நீங்கள் பார்க்கணும். கரண்ட் மார்க்கெட்டில் எப்படி எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்குது, என்ன பண்ண போகிறான்றத கரண்ட் மார்க்கெட்டில் உட்காந்து பார்த்தா தான் அங்கே செல் நம்ம போகணுமா போகக்கூடாதுன்றது நமக்கு தெரியும். அதுக்கு நீங்கள் படிக்கணும், ஏதாவது ஒரு இதில் போய் படித்து எஸ்எம்சி படித்தா தான் அந்த இது வந்து நமக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸில் தான் பார்க்கணும். அதை நிறைய நாள் நிறைய வருஷங்கள் ட்ரேட் பண்ணால் உங்களுக்கு அந்த அப்படி பார்க்கும்போதே கண்ணில் அப்படியே தெரியும், ஓகேங்களா? சரி, ஓகே, 3 சப்ளை இருக்குங்க, 4 சப்ளை இருக்குது சம்திங். டெய்லி டைம் ஃப்ரேமில் 4 சப்ளை இருக்குது. 4த்துலேயும் என்ன பண்ணுங்கள், சாரி, இந்த 3 இருக்குல்ல, இந்த டிசிஷனலில் என்ன பண்ணுங்கள், இப்போ நான் சொன்ன மாதிரி இங்கே பிளான் சொன்ன பார்த்தீங்களா, இதே மாதிரி இன்ட்ராடே பண்ணுங்கள், ஓகேங்களா? உள்ளுக்குள்ளேயே சப்ளை அண்ட் டிமாண்ட் டு சப்ளை இந்த மாதிரி பை செல் வந்து பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த எக்ஸ்ட்ரீமில் எடுத்துட்டீங்க, ஆர்டர் ரன் ஆகுது அப்படின்னா அப்படியே பிரேக் இன் பண்ணி மூவ் பண்ணிடுங்க, அவ்வளோதான். நல்லா வந்து ப்ராஃபிட் கொடுக்கும். ஓகே, GBPUSD 4 ஹவரில் இதெல்லாம் டிஸ்கார்டில் கொடுத்தது தான். 4 ஹவரில் என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் வந்து பை ஆகும். சாரி, 4 ஹவர் கிடையாது, 1 ஹவர். ஓகே, 1 ஹவரில் இங்கே சோர்ஸ் கொடுத்துருச்சு. அப்போது நமக்கு
கீழே இருக்கிற டிமாண்ட்லேருந்து பை ஆகும் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஆனால் கீழே என்ன பண்ணிடுச்சுன்னா ஸ்வீப் பண்ணிடுச்சு. ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்கு. ஸோ ஸ்வீப் பண்ணிடுச்சு அப்படின்னா ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னாலே ஒரு பைக்கு வந்து ஒரு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஸ்வீப் பண்ணிட்டு போன மார்க்கெட் பார்த்தீங்கன்னா டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் போயிருக்கு. டெய்லி டைம் ஃப்ரேமோட டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் வந்து கண்ட்ரோல் 2 பிட்ச் மாதிரி நடந்திருக்கு அந்த இடத்துல. ஓகேங்களா? அப்போது நம்ம என்ன பண்ணலாம், ஸ்வீப் பண்ணனால அந்த டிமாண்ட் வந்து இப்போ நோட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டிசிஷனல் டிமாண்ட், எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட் இங்கே இருக்குது. டிசிஷனல் அண்ட் எக்ஸ்ட்ரீம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டிசிஷனில் கன்ஃபர்மேஷன் பார்த்து பை போய்க்கலாம். எக்ஸ்ட்ரீமில் நம்ம டைரெக்டாக பை பண்ணால் கூட நோ இஷ்யூ தான். ஓகேங்களா? ஸோ டிசிஷனலில் உள்ளே வந்தான் 5 மினிட்டுக்குள்ளே என்ன பண்ணிட்டான், ரீஃபைன்மெண்ட்டுக்கு வந்துட்டான். ஓகேங்களா? ரீஃபைன்மெண்ட்டுக்கு வந்துட்டு 5 மினிட்ல நமக்கு ஸ்வீப் பண்ணி இந்த இடத்துல கேரக்டர் ஷிஃப்ட் கொடுத்துருக்கு இந்த இடத்துல. ஸோ கேரக்டர் ஷிஃப்ட் கொடுத்ததுக்கு நமக்கு டிமாண்டும் வந்து இருக்கு. ஆனால் அப்படியே மார்க்கெட் வந்து மேலே போயிட்டான். ஓகேங்களா? மேலே போனனால சம்வேர் எங்கேயாவது இருந்து நமக்கு சப்ளை கண்ட்ரோல் எடுத்துட்டும் கீழே வரலாம். கண்டிப்பாக சப்ளை கண்ட்ரோல் எடுத்துட்டும் கீழே வரலாம். ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். 1 மினிட்ல கேண்டில் பிரேக் நடந்தால் கூட பை வந்து போய்க்கலாம். ஸோ டிசிஷனல் டிமாண்டுன்றனால முன்னாடி இருக்கிற ப்ரீவியஸாக இருக்கிற இந்த சப்ளைலேயே வந்து நம்ம டிபியை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இன்கேஸ் 1 மினிட்ல என்ட்ரி போகிறோம்னா நமக்கு 1:10 தாண்டி கூட நமக்கு டிபிஐ வந்து ஹிட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இங்கே கீழே வந்து எக்ஸ்ட்ரீம் இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது. இன்கேஸ் எக்ஸ்ட்ரீமுக்கு வந்துட்டான் அப்படின்னா நம்ம இங்கேருந்து வந்து பை போய்க்கலாம். ஓகேங்களா? சிம்பிள் தான். ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி வீடியோ இதோட முடிஞ்சு. ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள், ரிஸ்க்கை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஓகேங்களா? சிம்பிள் தான். ட்ரேடிங் வந்து கற்றுக்கிட்டு பண்ணுறீங்க, நல்லா யோசித்து பண்ணுறோம் அப்படின்னா சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறமா லைக் பண்ணுங்கள். வேறு உங்கள் ட்ரேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. தேங்க்யூ.